இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காடு 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது வெறும் மரம் செடிகள் மட்டும் இல்லை, இது 30 வருஷமாக ஒற்றை மனிதனோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தனி நாடு. இந்தியாவிலேயே மிக அதிகப்படியான யானைகளும் புலிகளும் வாழ்கிற இந்த சத்தியமங்கலம் காட்டுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. பகலில் இது ஒரு சொர்க்கம், ஆனால் இரவு 6 மணி ஆனால் இது ஒரு நரகமாக மாறிடும். அந்த இருட்டுக்குள்ளே இன்னைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை கவனிச்சிட்டு இருக்க அந்த உணர்வு உங்களுக்கு வருதா? வேட்டை ஆரம்பம். ஈரோடு மாவட்டத்தோட எல்லையில் இருக்க திம்பம் மலைப்பாதை. இங்க இருக்க 27 கொண்டை ஊசி வளைவுகள்ல வண்டி ஓட்டுறது ஒரு மிகப்பெரிய சவால். ஆனா சவால் வளைவுகள்ல இல்ல, அங்க இருக்க மர்மத்துல தான் இருக்கு. சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள போனா விலங்குகள் பயம் இருக்கும், ஆனா இங்க நுழையிறவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுறதா டிரைவர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்க ஆக்சிஜன் அளவா, இல்ல அந்த மண்ணுக்குள்ள பல தலைமுறையா கலந்திருக்க ரத்தமா? இப்பதான் ரகசியங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. 1991ஆம் ஆண்டு வீரப்பனை பிடிக்க வந்த அதிகாரி ஸ்ரீனிவாஸ் வீரப்பனுடைய அண்ணன் மூலமா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறாரு. ஆனா அங்க அவருக்கு காத்திருந்தது ஒரு மரண பொறி. வீரப்பன் ஸ்ரீனிவாச மிக கொடூரமான முறையில கொலை செய்யறாரு. அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு உடம்பு ஒரு இடத்துலயும் தலை ஒரு இடத்துலயும் கண்டெடுக்கப்படுது. இது வெறும் கொலை இல்ல, இந்திய அரசாங்கத்துக்கே வீரப்பன் விடுத்த ஒரு நேரடி சவால். அன்னையிலிருந்து தான் சத்தியமங்கலம் காடு ஒரு ரத்த காடா மாற ஆரம்பிச்சது. 2000ஆவது ஆண்டு கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்துறாரு. 108 நாட்கள் தமிழகமும் கர்நாடகாவும் ஸ்தம்பிச்சு நின்னுது. அந்த 108 நாட்களும் வீரப்பன் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ராஜ்குமாரை எங்க ஒளிச்சு வச்சிருந்தாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சுமார் 20,000 போலீஸ்காரங்க தேடியும் ஒரு தடயம் கூட கிடைக்கல. ஏன்னா அந்த காட்டுல இருக்க ஒவ்வொரு செடியும் அவருக்கு ஒரு ஒற்றனா இருந்தது. அந்த நேரத்துல தான் பல கோடி ரூபாய் பணம் கைமாறியதா இன்னைக்கும் சில ரகசிய தகவல்கள் சொல்லுது. வீரப்பன் தன் 30 வருஷ கடத்தல் வாழ்க்கையில பல 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சதா சொல்லப்படுது. ஆனா அவர் 2004 கொல்லப்பட்டப்போ அவரோட கையில இருந்தது வெறும் 10,000 ரூபாயும் ஒரு பழைய துப்பாக்கியும் தான். அப்படின்னா அவர் சம்பாரிச்ச அந்த நூற்றுக்கணக்கான கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் பணம் எங்க? ஆதாரங்களின் படி வீரப்பன் தான் கொள்ளையடிச்ச தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட இரும்பு பெட்டிகள்ல அடைச்சி சத்தியமங்கலம் காட்டோட ஆழமான குகைகள்ல புதைச்சி வச்சதா சொல்லப்படுது. அந்த பொக்கிஷம் இப்ப எங்க இருக்கு? அந்த புதையலை தேடி 2010 இருந்து 2024 வரைக்கும் ரகசியமா காட்டுக்குள்ள போன பல புதையல் வேட்டைக்காரர்கள் மர்மமான முறையில விபத்துல சிக்கினாங்க. சில பேர் இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. அவங்க வழி தெரியாம அங்கேயே மாட்டிக்கிட்டாங்களா, இல்ல அந்த பொக்கிஷத்தை காவல் காக்கிற ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அவங்கள முடிச்சிடுச்சா? வனத்துறை அதிகாரிகள் இப்போ வரைக்கும் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மக்கள் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சு இருக்கிறதுக்கு அந்த புதையல் தான் காரணமா? இப்போ நம்ம பார்க்க போறது 2024 பதிவான ஒரு அதிர்ச்சியான சம்பவம். சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதை. நள்ளிரவு 2 மணி. ஒரு லாரி டிரைவர் வண்டியில தனியா போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு காதோரமா ஒரு விசித்திரமான விசில் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷம் வண்டியோட ஹெட்லைட் தானாவே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இருட்டுக்குள்ள அவர் பார்த்த காட்சி அவரோட வாழ்க்கையே மாத்தி போட்டுடுச்சு. அந்த பனிமூட்டத்துல ரோடோரமா ஒரு 8 அடி உயரமான கருப்பு உருவம் காரை விட வேகமா ஓட்டுறத அவர் பார்த்திருக்காரு. அந்த உருவத்தோடைய கண்கள் நெருப்பு மாதிரி சிவப்பா இருந்ததா ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இது ஏதோ ஒரு காட்டு விலங்கா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த உருவம் மனுஷன் மாதிரி 2 கால்ல ஓடி இருக்கு. அது வீரப்பனா, இல்ல அந்த காட்டுக்குள்ள விபத்துல இருந்த ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களோட எச்சரிக்கையா? இதற்கான விடை இன்னைக்கும் சத்தியமங்கலம் இருட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இந்த அமானுஷங்கள் பத்தி அங்க வேலை செய்யற வனத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவங்க கேமராக்கள்ல பதிவான சில காட்சிகள் இப்போ வரை ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்க ஒரு குறிப்பிட்ட ஓடை ஓரத்துல நள்ளிரவு நேரத்துல யாரோ ஒருத்தர் தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்குமா. ஆனா அங்க போய் பார்த்தா எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. ஏன் அரசாங்கம் மாலை 6 மணிக்கு மேல அந்த பாதைக்குள்ள மக்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க? அவங்க மறைக்கிற அந்த ரகசியம் என்ன? சத்தியமங்கலம் காடு பல போர்களையும் பல மரணங்களையும் பார்த்திருக்கு. வீரப்பனோட காலத்துல மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த காட்டுக்கு ஒரு பயங்கரமான முகம் இருக்கு. அங்க இருக்க ஒவ்வொரு மரமும் இதுக்கு சாட்சியா நிக்குது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, இந்த மண்ணுல அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அதான் அங்க போறவங்களுக்கு ஒரு விதமான பயத்தை உருவாக்குது. அந்த 8 அடி உயர உருவம் இப்போ உங்களுக்கு பின்னாடியும் இருக்கலாம். அறிவியல் இதை பற்றி என்ன சொல்லுது? சில பேர் இதை ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வண்டிகளோட இன்ஜின் ஆஃப் ஆகுதுன்னு ஒரு விளக்கம் இருக்குது. ஆனால் அந்த விசில் சத்தத்துக்கும் அந்த 8 அடி உயர உருவத்துக்கும் அறிவியலில் பதில் இல்லை. அறிவியலால் பதில் சொல்ல முடியாத இடத்துல தான் அமானுஷ்யங்கள் பிறக்குது. 2004 அக்டோபர் 18 ஆப்ரேஷன் கொக்கூன். வீரப்பன் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷம் எல்லா மர்மங்களும்
முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சாகும்போது அவரோட கையில இருந்த அந்த பை என்ன ஆச்சு? அதுலதான் அந்த புதையலுடைய மேப் இருந்ததா சொல்லப்படுது. அந்த பை எடுத்த அந்த மர்ம நபர் யாரு? அவரும் அந்த காட்டுக்குள்ளேயே மாயமாகிட்டாரா? இன்னைக்கு நீங்க சத்தியமங்கலம் வழியா போனா அங்க இருக்கிற இயற்கை அழகை ரசிக்கலாம். ஆனா ஜாக்கிரதை, நீங்க வண்டியில தனியா போகும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்க பாரத்தை உணர்ந்தா திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த 8 அடி உயர உருவம் இன்னைக்கும் ஒரு துணையை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ஏரியால இது போல ஏதாவது மர்மங்கள் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, சத்தியமங்கலம் காடு ஒரு ரகசியத்தை சுமந்துட்டு இருக்கு. உங்களுடைய இந்த திறமையான நேரத்திற்காக நான் தலை வணங்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இது கோல்டு மிஸ்ட்ரி அஃபிஷியல். தேடல் தொடரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே அலர்ட்.